புதுச்சேரி தேர்தலில் போட்டியிட்ட லாட்ரி மார்டின் குடும்பத்தினர் அனைவரும் வெற்றி பெற்றுள்ளது கவனம் பெற்றுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்திருக்கிறது. காலையில் இருந்தே பரபரப்பாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வரலாற்றில் யாரும் எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று சரித்திர வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இருப்பினும் பெரும்பான்மை எட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை ஏற்பட்டு கூட்டணி ஆட்சி ஏற்படும் என தெரிகிறது. அதேபோல் கடந்த 50 ஆண்டுகளில் எந்த ஒரு புதிய கட்சியும் செய்யாத மாபெரும் சாதனையை தமிழக வெற்றிக் கழகம் நிகழ்த்தி காட்டியுள்ளது. 233 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தாவேகா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்றுள்ளது. தமிழகம் முழுவதும் பதிவான வாக்குகளில் தாவேகா கிட்டத்தட்ட 35% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24%, அதிமுக 22%, நாதக 4% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழகம் மட்டும் இல்லாமல் புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம், கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் தேர்தலானது நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்துள்ளது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேர்தலில் போட்டியிட்ட லாட்ரி மார்டினின் குடும்பத்தினர் அனைவரும் வெற்றி பெற்றுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் லாட்ரி மார்டினின் குடும்பத்தினர் சேர்ந்த 2 போட்டியிட்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மேலும் லாட்ரி மார்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொழிலதிபர் மார்டின் மனைவியுமான லீமா ரோஸ் மார்டின் அதிமுக சார்பில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நடப்பாண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது அரசியல் களத்தில் கவனிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மட்டத்திலும் அதிகாரத்தை விரிவுபடுத்துவதற்கான மார்டின் குடும்பத்தினரின் முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது.